வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இம்மாதமானது தேவமாதாவின் அர்ப்பணிக்கப்பட்ட புனித மாதம். மே மாதத்தில் நாம் தெய்வீக அன்புடன் நம் மாதாவை ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை மூலமாக மரியாதை செய்ய வேண்டும். தினமும் சிறிது நேரம் இறைவனுக்காக ஒதுக்குங்கள். உங்கள் நாளும் ஆசிகளோடு நிறைந்திருக்கும். எப்படி ஜெபிக்கலாம்? தினமும் ஜெபமாலை செய்வது, நவநாள் ஜெபம், திருப்பலியில் முழுமையாக பங்கு கொள்வது, பாடல்கள் பாடுவது, இவை மூலம் நாம் இறைவனை அணுகலாம். இவ்வாறு ஜெபிக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புதிய ஆசியும் ஒரு புதிய வழிகாட்டுதலும் அமையும். இயேசு சொல்கிறார் மத்தேயு 18:3, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, நாம் நம் மனதை மாற்றி சிறு பிள்ளைகளைப் போல பரிசுத்த நம்பிக்கையோடும் ஒழுக்கமோடும் வாழ்ந்தால்தான் நாம் விண்ணரசை அடைய முடியும். சிறு பிள்ளைகளுக்கென காணப்படும் 4 முக்கியமான குணாதிசயங்களை இயேசு நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். பிறரை குறை கூறாத தூய மனம், தன்னை பெரியவனாக எண்ணாத எளிமையான நெஞ்சம், உலக பாவங்களால் களங்கமடையாத பரிசுத்த ஆன்மா, நம் விண்ணக தந்தையிடம் முழுமையான நம்பிக்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழவில்லை என்றாலும் நாம் மனம் திரும்பி இவைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என நம்மை இயேசு அழைக்கின்றார். ஒரு பிள்ளை தன் தந்தையின் மீது முழு நம்பிக்கையுடன் இருப்பது போலவே நாமும் இறைவன் மீது முழுமையான விசுவாசத்துடன் இருக்க வேண்டியுள்ளது. வாழ்க்கையின் சவால்கள் எதுவாயினும் நம் தந்தை நம்மை விட்டு விலக மாட்டார் என்று நம்பும் தூய மனம் நமக்கு வேண்டும். ஜெபம். அன்பின் இயேசுவே, நீங்கள் கூறிய இந்த வார்த்தை என் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கட்டும். நான் மனதை மாற்றி ஒரு சிறு பிள்ளை போல் தூய மனதுடன் எளிமையுடன் வாழ ஆசைப்படுகிறேன். உங்களை முழுமையாக நம்ப, உங்களிடமே என்னை ஒப்புவிக்க என் உள்ளத்தை தயவாய் மாற்றும். இந்த மே மாதத்தில் தேவ மாதாவின் வழியாக என் வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்றும் அருளை தாரும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, தூய்மையான மனதுடன் எளிமையான நம்பிக்கையுடன் இயேசுவை போன்றவர்களாக வாழ முயலுங்கள். அப்போதுதான் விண்ணகத்தில் இறைவனுடன் வாழ முடியும். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.